வணக்கம். மாநில செய்திகள் வாசிப்பவர் லட்சுமி ராகவன். தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. ஐபிஎல் கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இனி விரிவான செய்திகள். 3 நாள் பயணமாக இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் புதுதில்லியில் இன்று பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். முன்னதாக தில்லி வந்த வியட்நாம் அதிபரை உள்துறை இணையமைச்சர் திரு நித்யானந்த் ராய் வரவேற்றார். வியட்நாம் அதிபருடன் அந்நாட்டு மூத்த அமைச்சர்கள் மற்றும் வர்த்தக பிரதிநிதிகளும் இந்தியா வந்துள்ளனர். வியட்நாம் அதிபருக்கு இன்று காலை பாரம்பரிய முறையிலான வரவேற்பு அளிக்கப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து பிரதமர் திரு நரேந்திர மோடியை சந்திக்கும் அவர் பாதுகாப்பு ஒத்துழைப்பு, கடல்சார் பாதுகாப்பு, வர்த்தகம், தொழில்நுட்பம் மற்றும் இந்திய பசிபிக் பிராந்தியத்தில் நிலவும் சூழ்நிலை குறித்து விரிவான ஆலோசனை மேற்கொள்ளவுள்ளார். இந்த சந்திப்பின்போது இரு நாடுகளுக்கும் இடையேயான பொருளாதார நல்லுறவுகளை வலுப்படுத்துவது குறித்து இரு தலைவர்களும் முக்கிய முடிவெடுப்பார்கள் என்று எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். இதைத் தொடர்ந்து இரு நாடுகளுக்கும் இடையே பல்வேறு புரிந்துணர்வு ஒப்பந்தங்கள் கையெழுத்தாகும் என்றும் அவர் கூறினார். இன்று மாலை குடியரசுத் தலைவர் திருமதி திரௌபதி முர்முவையும் வியட்நாம் அதிபர் சந்தித்து பேசவுள்ளார். தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் தனிப்பெரும் கட்சியாக உருவெடுத்துள்ள தமிழக வெற்றிக் கழகம் ஆட்சி அமைப்பதற்கான பணிகளை தொடங்கியுள்ளது. நடந்து முடிந்த தேர்தலில் அக்கட்சி 108 இடங்களில் வெற்றி பெற்றுள்ளது. இதனையடுத்து அக்கட்சியின் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் பனையூரில் உள்ள தவேகா தலைமை அலுவலகத்தில் நேற்று நடைபெற்றது. இதில் தமிழக வெற்றிக் கழக சட்டப்பேரவை கட்சித் தலைவராக திரு விஜய் ஒருமனதாக தேர்வு செய்யப்பட்டார். அவர் புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் ஆதரவு கடிதங்களுடன் தமிழக ஆளுநர் திரு ராஜேந்திர அர்லேக்கரை இன்று சந்திப்பார் என்று தெரிகிறது. மொத்தமுள்ள 234 சட்டப்பேரவை உறுப்பினர்களில் தவேகா 108 இடங்களில் மட்டுமே வெற்றி பெற்றுள்ளதால் பிற கட்சிகளின் ஆதரவை பெறுவதற்கான பணிகளில் அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் ஈடுபட்டுள்ளார். நேற்று சென்னையில் தமது கட்சியின் முக்கிய நிர்வாகிகளான திரு செங்கோட்டையன், திரு ஆனந்த், திரு ஆதவ் அர்ஜுனா உள்ளிட்டோருடன் அவர் ஆலோசனை மேற்கொண்டார். இதனிடையே தமிழக வெற்றிக் கழகத்திற்கு ஆதரவு அளிப்பது தொடர்பாக தில்லியில் காங்கிரஸ் தலைவர் திரு மல்லிகார்ஜுன் கார்கேவுடன் மக்களவை எதிர்க்கட்சித் தலைவர் திரு ராகுல்காந்தி ஆலோசனை மேற்கொண்டார். பின்னர் செய்தியாளர்களிடம் பேசிய காங்கிரஸ் பொதுச் செயலாளர் திரு கே.சி. வேணுகோபால், காங்கிரஸ் தலைமையுடன் ஆதரவு கோரி திரு விஜய் பேசியிருப்பதாக கூறினார். மக்களின் தீர்ப்புக்கு மதிப்பளித்து திரு விஜய்க்கு ஆதரவு அளிப்பது குறித்து மாநில காங்கிரஸ் தலைமை முடிவெடுக்க அறிவுறுத்தப்பட்டிருப்பதாக திரு வேணுகோபால் கூறினார். காங்கிரஸ் கட்சி 5 சட்டப்பேரவை தொகுதிகளில் வெற்றி பெற்றுள்ளது. மேலும் சில கட்சிகளின் ஆதரவையும் திரு விஜய் கோரியிருப்பதாக தகவல்கள் தெரிவிக்கின்றன. இதனிடையே தமிழக சட்டப்பேரவைத் தேர்தலில் வெற்றி பெற்ற அஇஅதிமுக சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் அக்கட்சியின் பொதுச் செயலாளர் திரு எடப்பாடி பழனிசாமி தலைமையில் இன்று சென்னையில் நடைபெறவுள்ளது. இதேபோல் திமுக சார்பில் வெற்றி பெற்ற புதிய சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் நாளை சென்னையில் உள்ள அக்கட்சியின் தலைமை அலுவலகத்தில் அக்கட்சித் தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் தலைமையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. முன்னதாக தாம் போட்டியிட்டு வெற்றி வாய்ப்பை இழந்த கொளத்தூர் தொகுதிக்குட்பட்ட பல்வேறு இடங்களிலும் திரு மு.க. ஸ்டாலின் வாக்காளர்களுக்கு நன்றி தெரிவித்தார். பாமக சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டமும் அக்கட்சித் தலைவர் திரு அன்புமணி தலைமையில் இன்று நடைபெறவுள்ளது. இதற்கிடையே மேற்கு வங்கம், அசாம், கேரள மாநிலங்களிலும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்திலும் புதிய அரசு அமைப்பதற்கான நடவடிக்கைகள் தொடங்கியுள்ளன. இந்நிலையில் தேர்தல் நடந்து முடிந்த 4 மாநிலங்கள் மற்றும் புதுச்சேரி யூனியன் பிரதேசத்தில் புதிய சட்டப்பேரவைகளை அமைக்குமாறு அந்தந்த மாநில ஆளுநர்களுக்கு தேர்தல் ஆணையம் அறிவிக்கை அனுப்பியுள்ளது. நீங்கள் கேட்டுக்கொண்டிருப்பது மாநில செய்தி அறிக்கை. தமிழக வெற்றிக் கழகத்திற்கு வாக்களித்து பெரும்பாலான இடங்களில் வெற்றி பெற செய்த மக்களுக்கு அக்கட்சியின் தலைவர் திரு விஜய் நன்றி தெரிவித்துக் கொண்டுள்ளார். அவர் வெளியிட்டுள்ள சமூக வலைதள பதிவில் மாற்றத்திற்கான முதன்மை சக்தியாக தவேகா உருவாகி இருப்பதை இந்த வெற்றி நிரூபித்துள்ளதாகவும், வெற்றிக்காக உழைத்த கட்சி நிர்வாகிகள், தொண்டர்கள் அனைவருக்கும் தமது நன்றியை தெரிவித்துக் கொள்வதாகவும் அவர் கூறியுள்ளார். சிவகங்கை மாவட்டம் திருப்பத்தூர் தொகுதியில் ஒரு வாக்கு வித்தியாசத்தில் திமுக வேட்பாளர் திரு பெரியகருப்பன் தோல்வியடைந்ததை எதிர்த்து வழக்கு தொடர இருப்பதாக அக்கட்சியின் இளைஞரணி செயலாளர் திரு உதயநிதி ஸ்டாலின் தெரிவித்துள்ளார். சென்னையில் நேற்று செய்தியாளர்களிடம் பேசிய அவர் இது தொடர்பாக திமுக தலைவர் திரு மு.க. ஸ்டாலின் ஆலோசனை வழங்கியிருப்பதாக கூறினார். சட்டசபை எதிர்க்கட்சித் தலைவர் தேர்வு குறித்து கட்சித் தலைமை முடிவெடுக்கும் என்றும் திரு உதயநிதி குறிப்பிட்டார்.
கோடை விடுமுறையை முன்னிட்டு நீலகிரி மாவட்டத்தில் சுற்றுலாப் பயணிகளின் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டப்பேரவை தேர்தல் முடிவுகளையொட்டி கடந்த 2 நாட்களாக மக்கள் வருகை குறைந்திருந்த நிலையில் நேற்று மீண்டும் அதிக அளவில் வரத் தொடங்கியதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். நீலகிரி மாவட்டத்தில் கோடை சீசன் துவங்கியுள்ள நிலையில் சுற்றுலாப் பயணிகள் வருகை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. சட்டமன்ற தேர்தல் வாக்கு எண்ணிக்கை முன்னிட்டு கடந்த 2 நாட்களாக சுற்றுலாப் பயணிகள் வருகை குறைவாக இருந்த நிலையில் நேற்று அதிகரித்து காணப்பட்டது. பள்ளி விடுமுறை துவங்கியுள்ளதால் சுற்றுலாப் பயணிகள் உதகையை நோக்கி படையெடுக்க தொடங்கியுள்ளனர். உதகை அரசு தாவரல் பூங்கா, ரோஜா பூங்கா, தொட்டபெட்டா, படகு இல்லம் உள்ளிட்ட இடங்களில் அதிக அளவில் சுற்றுலாப் பயணிகள் குவிந்தனர். உதகை மற்றும் அதன் சுற்றுவட்டார பகுதிகளில் வெயிலின் தாக்கம் சற்று குறைந்துள்ள நிலையில் இங்கு நிலவும் மிதமான காலநிலையை சுற்றுலாப் பயணிகள் அனுபவித்து செல்கின்றனர். உதகையிலிருந்து சரவணன். இதனிடையே தென்காசி மாவட்டம் குற்றாலம் 5 அருவியில் ஒரு அருவியில் தண்ணீர் வரத் தொடங்கியிருப்பதால் ஏராளமான சுற்றுலாப் பயணிகள் வரத் தொடங்கியிருப்பதாக எமது செய்தியாளர் தெரிவிக்கிறார். தென்காசி மாவட்டம் மட்டுமல்லாது மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் கடந்த சில மாதங்களாக சுட்டரிக்கும் வெயில் வாட்டி வதைத்து வரும் நிலையில் இங்குள்ள குற்றாலம் மெயின் அருவி, 5 அருவி, புலியருவி, சிற்றருவி உள்ளிட்ட அனைத்து அருவிகளிலும் நீரின்றி வறண்டு காணப்பட்ட நிலையில் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதிகளில் பெய்த மழையின் காரணமாக 5 அருவியில் மற்றும் தண்ணீர் வர துவங்கி வருவதால் இங்கு வரக்கூடிய சுற்றுலா பயணிகள் சுட்டரிக்கும் கோடை வெயிலிலும் அருவியில் குடும்பமாக வந்து குளித்து மகிழ்ந்து செல்கின்றனர். இதனால் கூட்டம் களைகட்டி காணப்படுகிறது. தென்காசி மாவட்டத்திலிருந்து செந்தில். தமிழகத்தில் நீலகிரி, கோவை உட்பட 16 மாவட்டங்களில் இன்று முதல் வரும் 10ஆம் தேதி வரை பலத்த காற்றுடன் கனமழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக சென்னை வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. தெற்கு மத்திய பிரதேசம் முதல் மன்னார் வளைகுடா வரை வளிமண்டல கீழடுக்கு சுழற்சி நிலவுவதன் காரணமாக மேற்கு தொடர்ச்சி மலை மாவட்டங்களிலும் தென் மாவட்டங்களிலும் கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக அந்த மையம் தெரிவித்துள்ளது. சென்னை மற்றும் புறநகர் பகுதிகளை பொறுத்தவரை அடுத்த 2 நாட்களுக்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும். ஓரிரு இடங்களில் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாகவும் அதிகபட்ச வெப்பநிலை 39 டிகிரி செல்சியஸாகவும் குறைந்தபட்ச வெப்பநிலை 29 டிகிரி செல்சியஸாகவும் இருக்கும் என்றும் வானிலை மைய அறிக்கை தெரிவிக்கிறது. இருவரிச் செய்திகள். மேற்குவங்க மாநிலத்தில் வரலாற்று சிறப்புமிக்க வெற்றியை பிஜேபி பெற்றிருப்பதற்கு பிரதமர் திரு நரேந்திர மோடிக்கு அமெரிக்க அதிபர் திரு டொனால்டு டிரம்ப் வாழ்த்து தெரிவித்துள்ளார். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம்முடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் திரு அஜித் தோவல் புதுதில்லியில் நேற்று ஆலோசனை மேற்கொண்டார். தேர்தலுக்கு பிந்தைய வன்முறை சம்பவங்களுக்கு ஒருபோதும் இடமளிக்கக்கூடாது என்று மேற்குவங்க நிர்வாகத்திற்கு தேர்தல் ஆணையம் உத்தரவிட்டுள்ளது. ராஜஸ்தான் மாநிலத்தில் நேரிட்ட சாலை விபத்தில் பிரபல திரைப்பட தயாரிப்பாளர் RB சௌத்ரி நேற்று உயிரிழந்தார். ஒகேனக்கல் காவிரி ஆற்றில் இன்று காலை நிலவரப்படி நீர்வரத்து வினாடிக்கு 1200 கனஅடியாக குறைந்துள்ளது. இந்திய அரசியலமைப்பு சட்ட வரைவு குழுவின் தலைவராக அண்ணல் அம்பேத்கர் ஆற்றிய பங்கு குறித்து பள்ளி பாடத்திட்டத்தில் இடம்பெற நடவடிக்கை எடுக்குமாறு தமிழக அரசுக்கு உயர்நீதிமன்ற மதுரை கிளை உத்தரவிட்டுள்ளது. பொது பயன்பாடுகளுக்காக ஒதுக்க வேண்டிய ராமநத்தம் நிலங்களை வரைமுறைப்படுத்த அரசுக்கு அதிகாரம் உள்ளது என்று சென்னை உயர்நீதிமன்றம் உத்தரவிட்டுள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் நேற்று நடைபெற்ற ஆட்டத்தில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. தில்லியில் நடைபெற்ற இப்போட்டியில் டாஸ் வென்று முதலில் பேட் செய்த தில்லி அணி நிர்ணயிக்கப்பட்ட 20 ஓவரில் 7 விக்கெட் இழப்பிற்கு 155 ரன் எடுத்தது. 156 ரன் எடுத்தால் வெற்றி என்ற இலக்குடன் பின்னர் களமிறங்கிய சென்னை அணியின் தொடக்க ஆட்டக்காரர் சஞ்சு சாம்சன் 52 பந்துகளில் 87 ரன் எடுத்து ஆட்டமிழக்காமல் இருந்தார். கார்த்திக் சர்மா 41 ரன் எடுத்தார். 17.3 ஓவரில் சென்னை அணி 2 விக்கெட்டை மட்டுமே இழந்து 159 ரன் எடுத்து வெற்றி பெற்றது. இன்று நடைபெறும் ஆட்டத்தில் ஹைதராபாத் அணி பஞ்சாப் அணியை எதிர்கொள்கிறது. ஹைதராபாத்தில் இரவு மணி 7:30க்கு இப்போட்டி தொடங்குகிறது. உலக பேட்மிண்டன் தரவரிசை பட்டியலில் இந்தியாவின் உன்னதி ஹுட்டா 19வது இடத்திற்கு முன்னேறியுள்ளார். மகளிர் ஒற்றையர் பிரிவில் சாய்னா நேவால், PV சிந்து ஆகியோருக்கு பிறகு இந்த மைல்கல்லை எட்டிய 3வது இந்தியர் என்ற பெருமையை இவர் பெற்றுள்ளார். ISL கால்பந்து போட்டியில் பஞ்சாப் அணி இன்று சென்னை அணியை எதிர்கொள்கிறது. புதுதில்லியில் நடைபெறும் இப்போட்டி இரவு மணி 7:30க்கு தொடங்குகிறது. மீண்டும் தலைப்புச் செய்திகள். இந்தியா வந்துள்ள வியட்நாம் அதிபர் திரு டோ லம் பிரதமர் திரு நரேந்திர மோடியை இன்று சந்தித்து இருதரப்பு பேச்சுக்கள் நடத்தவுள்ளார். தமிழகத்தில் புதிய அரசை அமைப்பதற்கான முயற்சிகளில் தமிழக வெற்றிக் கழகம் ஈடுபட்டுள்ளது. அஇஅதிமுக சார்பில் வெற்றி பெற்ற சட்டப்பேரவை உறுப்பினர்களின் கூட்டம் இன்றும், திமுக உறுப்பினர்களின் கூட்டம் நாளையும் சென்னையில் நடைபெறும் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. நீலகிரி, கோவை, நெல்லை உட்பட 19 மாவட்டங்களில் இன்று பலத்த காற்றுடன் மழை பெய்ய வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. IPL கிரிக்கெட் போட்டியில் சென்னை அணி 8 விக்கெட் வித்தியாசத்தில் தில்லி அணியை வென்றது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவு பெற்றது.